இப்போ நீங்க டிஸ்பிளேல பாக்குற இமேஜ் ஒரு நெபுலா. இந்த நெபுலாவை நம்ம ஈகிள் நெபுலான்னு சொல்லுவோம். இதை நம்ம குறிப்பிட்டு இப்போ நீங்க பாக்குற போர்ஷன் தி பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன், ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பேஸ் எலிமெண்ட். நீங்க லெஃப்ட் சைட் பாக்குறது ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்த இமேஜ், ரைட் சைட் பாக்குறது வெப் டெலஸ்கோப் எடுத்த இமேஜ். இதுல நீங்க பாக்குற மிகப்பெரிய டிஃபரெண்ட் இதோடைய கிளாரிட்டி. கண்டிப்பா வெப் டெலஸ்கோப் கொஞ்சம் ஒரு படி மேல இருக்கு. ஆனா நீங்க இன்னும் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா வெப் டெலஸ்கோப்ல இருக்கிற அதே நட்சத்திரம் தான் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்த இமேஜ்லயே இருக்கு. ஆனா அதோடைய ஸ்பைக்ஸ் கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க ஹபிள்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்பைக்ஸ் தான் இருக்கும். ஆனா இதுவே வெப் டெலஸ்கோப்ல கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட 6 ஸ்பைக்ஸ் இருக்கு. இதுக்கான காரணம் அதோடைய பிரைமரி மிரர். இது மட்டும் இல்ல, ஃபேமஸான 4 ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை இப்ப நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி இதுல இருக்கிற இந்த ஸ்பைக்ஸுக்கும் அதுக்கான காரணம் என்ன, அது உருவாக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய அந்த மிரர்ஸ் உடைய ஒரு ஸ்பெக் என்னன்றதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நான் உங்களுக்கு இது செனித் ஆஃப் சயின்ஸ். பூமியை தாண்டி 4 மிகப்பெரிய ஸ்பேஸ் டெலஸ்கோப் மிதந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்துடைய ஒரு கண்ணுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு டெலஸ்கோப்புடைய பார்வையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. அது அதோடைய இதயமான இதோடைய பிரைமரி மிரர் காரணமா தான். நம்ம இந்த லிஸ்ட்ல முதல் பார்க்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். 1990ல தொடங்கப்பட்ட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் உடைய பயணம் அதோடைய 2.4 மீட்டர் சர்க்குலர் மிரரை வச்சு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அதோடைய கண்ணோட்டத்துல வேற மாதிரி பார்த்துச்சு. இதோடைய அல்ட்ரா லோ எக்ஸ்போஸ் கிளாஸ் இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப அதிகமா பிரதிபலிச்சுது. ஆனா ஹபிள் கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியரான ஒரு மாடல்னு சொல்லலாம். இதோடைய கண்ணாடி லைட்டா வளைஞ்சிருக்கிறனால இதோடைய கிட்ட பார்வை கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்திருக்கு. இதை சரி செய்யறதுக்கு இன்ஜினியர்ஸ் அப்போ ஒரு ஸ்பேஸ் டிராவல் ஒன்று பண்ணாங்க. இதை நம்ம ஸ்பேஸ் வாக்குன்னு சொல்லலாம். இதன் மூலியமா அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன குறைபாடை கண்டிப்பா அவங்க அப்பயே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. அப்ப இருந்து ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இங்க இருக்கக்கூடிய கேலக்சி கிளஸ்டர்ஸா இருக்கட்டும், நெபுலாஸா இருக்கட்டும், காலத்துடைய விளிம்புல இருக்கக்கூடிய பல பொருளை நம்மளுடைய புரிதலை விட்டு வேற மாதிரியான ஒரு வரைபடத்தை கொடுக்கறதுக்கு அதோடைய இமேஜஸை திறந்து கொடுத்துச்சு. ஹபிளுடைய பிரைமரி மிரர் பத்தி நம்ம கொஞ்சம் ஸ்பீடா பாத்துடலாம். இதோடைய ஷேப் சர்க்குலர் ஷேப். இதை நம்ம மோனோலித்திக்னு சொல்லுவோம். டயாமீட்டர் பார்த்தோன்னா 2.4 மீட்டர். இதுல இருக்கக்கூடிய மெட்டீரியல் அல்ட்ரா லோ எக்ஸ்பென்சிவ், அதாவது நம்ம ULEன்னு சொல்லுவோம். இது ஒரு கிளாஸ். இதுல கொடுக்கப்பட்ட கோட்டிங் அலுமினியம் வித் மெக்னீசியம் புளோரைட் ஓவர் கோட்னு சொல்லுவோம். இதனால இதோடைய வெயிட் கிட்டத்தட்ட 828 கிலோகிராம். இந்த மிரர் மட்டுமே இது ஒரு சிங்கிள் மிரர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது பார்க்கக்கூடிய வேவ் லென்த் ரேஞ்ச் நம்ம மனிதருக்கு புலப்படக்கூடிய விசிபிள் லைட், அல்ட்ரா வயலட், நியர் இன்ஃப்ராரெட் மாதிரியான பல அலைநீளங்களை இதனால பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம பூமியில லோயர் ஆர்பிட், அதாவது 547 கிலோமீட்டர் உயரத்துல இதை நம்ம பூமியை சுத்துறதுக்கு நம்ம இதுக்கு கட்டளை கொடுத்துருக்கோம். அடுத்ததா ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப். நம்ம ஹபிள் புலப்படக்கூடிய ஒளியை ரொம்ப அழகா பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேவ் லென்த்தை பார்க்கணுன்றதுக்காக ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதோடைய கண்ணை இன்ஃப்ராரெட் பக்கமா திருப்பிச்சு. 2003ல தொடங்கப்பட்ட இதோடைய பயணம் கிட்டத்தட்ட 85 சென்டிமீட்டர் அளவு இருக்கக்கூடிய பிரைமரி சர்க்குலர் மிரர் மூலியமா ஆரம்பிச்சது. ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ரொம்ப ஷார்ப்னஸான இமேஜஸை கொடுத்துச்சு. அது நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா எங்கெல்லாம் ஹீட் இருக்கோ அதை பார்த்து அதோடைய இமேஜஸை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னா இதோடைய மெயின் திங்கே இன்ஃப்ராரெட் தான். அதனால எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்குதுன்றதை விட்டுட்டு அங்க எங்கெல்லாம் வெப்பம் இருக்கோ அதன் மூலியமா அந்த நட்சத்திரத்தை பத்தின பல தகவல்களை எடுத்துச்சு. இதன் மூலியமா மறைக்கப்பட்ட நட்சத்திரங்கள், தூசி அதிகமா இருக்கக்கூடிய கேலக்சி கிளஸ்டர்ஸ், வெளிப்புற கோள்ல இருந்து வரக்கூடிய பல வெளிச்சத்தை இதனால பார்க்க முடியுது. இதோடைய கண்ணாடி கூலிங் டெம்பரேச்சர்லயும் ரொம்ப அழகா செயல்பட்டுச்சு. அதனால ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நிழலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல பொருட்களை பார்க்குற அளவுக்கு அதோடைய கண்ணு ரொம்ப கூர்மையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதை நம்ம 0 டிகிரி செல்சியஸ்ல கூட கரெக்டா ஒர்க் ஆகுற மாதிரி நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஒரு அமைதியான கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய பார்வையாளர்னு சொல்லலாம். இதோடைய மிஷன் 2020லயே முடிஞ்சிருச்சு. இது இருந்தாலும் நம்மளுடைய பூமியை சுத்தி வளம் வருது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதோடைய ஃபாஸ்ட் நோட்டை பார்க்கலாம். இதோடைய ஷேப் சர்க்குலர். இதோடைய டயாமீட்டர் 0.85 மீட்டர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதுல பயன்படுத்தின மெட்டீரியல் பெர்லியம். இதுக்கு கொடுக்கப்பட்ட கோட்டிங் கோல்டு கோட்டிங். அதனால இதோடைய வெயிட் 50 கிலோகிராம். இதனால பார்க்கக்கூடிய வேவ்லென்த்தோட அளவு இன்ஃப்ராரெட். கிட்டத்தட்ட 3ல இருந்து 180 மைக்ரான்ஸ் அளவு இருக்கக்கூடிய வேவ்லென்த்தை இதனால பார்க்க முடியும். நம்ம பூமியில
ஹீலியோசென்ட்ரிக் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இதை நம்ம நிலைநிறுத்தி வச்சிருக்கோம். இது நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா கிரையோஜெனிக் டெம்பரேச்சரில் அழகாக ஒர்க் ஆகும். ஸோ இதன் காரணமாக தான் ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பார்த்த இமேஜ் கொஞ்சம் வினோதமாகவும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. அடுத்ததான் நம்ம விசிட் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் டெலஸ்கோப் ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப். நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ரொம்ப அவைட்டடான ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு சொல்லலாம். இது நாசாவுடைய முதல் வானியல் தலைவரோட பெயர்னால இது சூட்டப்பட்டிருக்கு. இதோடைய கண்ணாடி 2.4 மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணாடி. இது ஹபிள் மாதிரியே தான் இருக்கும், ஆனா இதோடைய பரந்த பார்வை ஹபிளோட 100 மடங்கு ரொம்ப பெருசு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்ட்ரோமேடா கேலக்சியை நம்ம இதை ஒரே ஷாட்ல நம்ம எடுத்துட முடியும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்றதுனால கண்டிப்பா நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய விண்வெளி பயணத்தை கொண்டு போகும். இது ரோமன் ஸ்பேஸோடைய ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி. இதோடைய வட்டமான கண்ணாடி மற்ற டெலஸ்கோப் மாதிரியே இது கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லாம நார்மலா இருக்கலாம். ஆனா எதிர்கால சக்தியை மறைக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமா நமக்கு புரியாத ஒரு பொருளான இருண்ட ஆற்றலையும், அதாவது டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்ல பத்தி பல தகவல்களை இதனால கொடுக்க முடியும். மேபி பிரபஞ்சத்துடைய கட்டமைப்பு கூட இதனால துல்லியமா பார்க்க முடியும், அல்லது இதை மெஷர் பண்ண கூட முடியும்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இதோட ஃபாஸ்ட் நோட்டை பார்க்கலாம். இதோடைய ஷேப் நார்மலா சர்க்குலர் தான். டயாமீட்டர் 2.4 மீட்டர். இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் அல்ட்ரா லோ எக்ஸ்பென்சிவ் கிளாஸ். இதோடைய கோட்டிங் அலுமினியம் கோட்டிங். அதனால இதோடைய வெயிட் பார்த்தோம்னா ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ல இருக்கக்கூடிய மிரர் அளவுக்கு ஈக்குவலான ஒரு வெயிட் இருக்கு. அதாவது ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ல 828 கிலோகிராம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுக்கு நிகரான வெயிட் தான் இந்த நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புடைய மிரருமே இருக்கு. இதனால பார்க்கக்கூடிய வேவ்லென்த்தோட ரேஞ்ச், ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒளியான விசிபிள் லைட்டை பார்க்கறது இல்லையா, அதே மாதிரி இது விசிபிள் லைட்ல இருந்து நியர் இன்ஃப்ராரெட் வரைக்கும் பார்க்கலாம். அதாவது 0.48ல இருந்து 2.3 UM வரைக்கும் இதனால பார்க்க முடியும். இதை நம்ம நிலைநிறுத்திருக்கக்கூடிய இடம் L2 அப்படின்ற பாயிண்ட். இதை நம்ம லெக்ராஞ்ச் 2 அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் இதை நம்ம நிலைநிறுத்துறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்பெஷல் பார்த்தோம்னா இதோடைய மிகப்பெரிய வியூ, டார்க் எனர்ஜியை கூட பார்க்குற அளவுக்கு இதை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெலஸ்கோப்புடைய லான்ச் ஈவெண்ட் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு. வெப் டெலஸ்கோப் நம்ம 10 வருஷத்துக்கு மேலே பிளான் பண்ணி அதோடைய மாற்றம் அதிகமாக இருந்து ஃபைனலாக இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. ஸோ இதே மாதிரி இதை நம்ம 2020 லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இதோடைய லான்ச்சிங் டேட் தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்போ அப்ராக்சிமேட்டாக அக்டோபர் 2026 இருந்து மே 2027 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம். இது எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதான் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போடைய 100 மடங்கு ரொம்ப அதிகமான சக்தி வாய்ந்த கண் இதுக்கு இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம விசிட் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் டெலஸ்கோப் எல்லாத்துக்கும் பரிச்சயமான தி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இதை பற்றின அறிமுகம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப் இல்லவே இல்லை. இதோடைய கண்ணாடி ஒரு துண்டு இல்லை, கிட்டத்தட்ட 16 ஹெக்ஸோகனல் பிரிவா இருக்கு. இது 6.5 மீட்டர் அளவு இருக்கக்கூடிய தங்க கண்ணுன்னு சொல்லுவோம். எதுக்காக இதோடைய செக்மெண்ட் ஹெக்ஸாகனல்ல இருக்கு? ஏன்னா அது சரியா ஒன்று இணைக்கப்பட்டு தடையே இல்லாத வட்ட வடிவத்தை உருவாக்குது. ஏன்னா இங்க இருந்து நம்ம அனுப்பும்போது அது ஒட்டுமொத்தமா இல்லாம மடிச்சு தான் அனுப்புறோம். அதுக்காகவும் இதோடைய ஷேப்பை கிட்டத்தட்ட பல அருங்கோண வடிவத்துல நம்ம பிரிச்சிருக்கோம். அது ரொம்ப லேசாகவும் இருக்கு. இதோடைய ஒவ்வொரு பெர்லியம் பகுதியும் தங்கத்தினால கோட்டிங் பண்ணப்பட்டிருக்கு. இதனால அகச்சிவப்பு ஒளியை இது சரியா ரிஃப்ளெக்ட் பண்ணும். வெப் பூமியை சுத்தி வரல. இது L2 அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் நிக்குது. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ல தான் இது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பார்க்கும். இது மனித குலத்துடைய மிகப்பெரிய கண்ணாடி, மிகப்பெரிய துணிச்சலான ஒரு மிஷன் சொல்லலாம். 13.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கூட இதனால பார்க்க முடியும். இப்போ நம்ம இதோடைய ஃபாஸ்ட் நோட்டை பார்க்கலாம். இந்த மிரருடைய ஷேப் ஹெக்ஸோகனல், கிட்டத்தட்ட 18 செக்மெண்ட்ஸாக இருக்கு. இதோடைய டயாமீட்டர் 6.5 மீட்டர்ஸ். இந்த மெட்டீரியல் பெர்லியம். அந்த பெர்லியம் மேல கோல்டு கோட்டிங் பண்ணப்பட்டிருக்கு. இதன் காரணமா 705 கிலோகிராம் அப்படின்றது இருக்கு. இதோடைய வெயிட் இதோடைய மிரர் சிஸ்டம் மட்டுமே. இதனால இது அப்சர்வ் பண்ணக்கூடிய வேவ்லென்த்தோட ரேஞ்ச் நியர்ல இருந்து மிட் இன்ஃப்ராரெட் வரைக்கும், அதாவது 0.6ல இருந்து 28 மைக்ரான்ஸ் வரைக்கும் இதனால பார்க்க முடியும். இதை நம்ம நிலைநிறுத்திருக்கக்கூடிய இடம் L2 அப்படின்ற பாயிண்ட். அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இதை நம்ம ஸ்பெஷலாக சொல்லணும்னா இதோடைய ஃபோல்டு பண்ணப்பட்ட பல மிரர்ஸ்,
கண்டிப்பா ஒரு ராக்கெட்ல கரெக்டா ஃபிட் ஆயிருக்கு. இதோடைய ஆப்ரேஷன் கிரையோஜெனிக் ஆப்ரேஷன், ரொம்ப ஹை ரெசல்யூஷனான ஒரு இமேஜஸ் இதனால கொடுக்க முடியுது. இதனாலதான் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இப்போ வரைக்கும் முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் டெலஸ்கோப்போடைய கம்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் இருக்கு. சரி, நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஸ்பெக்ஸ் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இதை நம்ம குறிப்பிட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த ஸ்பெக்ஸுக்கான காரணம் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த மிரர் தான். இந்த மிரர் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய வெளிச்சம் தான் அந்த ஸ்பெக்ஸை வந்து ஒவ்வொரு டெலஸ்கோப்புக்கும் இன்னொரு டெலஸ்கோப்புக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவாக கொடுக்குது. உங்களுக்கு கருத்து ஏதாச்சும் இருந்தால் மறக்காம சொல்லுங்க. இவ்வளோதான் வீடியோ. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டோட கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.